வணக்கங்க, கண்ணன் பேசுறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. இந்த பதிவை என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசியுடன் பதிவேற்றம் செய்கிறேன். நான் போன பதிவுக்கு இந்த பதிவுக்கும் ரொம்ப கேப் ஆயிடுச்சு, சில பல நாட்கள் ஆயிடுச்சு. இனி தொடர்ந்து பதிவுகள் போடுறதுக்கு கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன். நான் நம்ம இது வரைக்கும் என்ன தசாபதிகள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். கேதுனுடைய தசாபதிகள் பார்த்துட்டோம். அடுத்தது சுக்கிரனுடைய தசாபுத்திகள் பார்த்தோம். சுக்கிரனுடைய தசாபுத்தியில சுக்கிரனுடைய சுய புத்தி பார்த்தாச்சு, சூரியனுடைய புத்தி பார்த்தாச்சு. சூரியனுக்கு அடுத்து சந்திரனுடைய புத்தியை நம்ம பார்க்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்க உரையா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. அதனால தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா முதல் இருக்கிற வீடியோஸ் வரும். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். நம்ம ஜோதிடம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அதில் ஆரம்பிச்சு இப்ப நம்ம தசாபதி வரைக்கும் வந்துட்டோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா எப்படி ஒரு ஜாதகத்தை கணிக்கிறது அப்படிங்கிறத முதல் கொண்டு உங்களுக்கு ஈஸியா தெரியும். பொதுவாக இது இப்ப நான் சொல்றது சுக்கிர திசையில சந்திர புத்தி. சுக்கிர திசையில சந்திர புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு இது ஒரு பொது பலன் தான். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இருக்குமான கண்டிப்பா இருக்காது. அவரவர் சுய ஜாதகத்தில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அந்த மாற்றத்திற்கு தகுந்தாற்போல் தான் வரும். ஆனா இது பொது பலன், இது கண்டிப்பா கொஞ்சம் டச் பண்ணும். கண்டிப்பா பொதுவா நம்ம பண்டைய தமிழர்களால் சுக்கிர தசையில் சந்திர உத்திக்காக கொடுக்கப்பட்டுள்ள பாடல் என்னன்னா, மருவிய புகரில் சோமன் மாதம் ஓர் 20க்கும் கருதிய கருமம் நாளில் வந்து கைகூடும் என்க அருகுரு மனையாளே அடர்பகை வந்து தீரும் சருவிய இன்ப மாதர் தம்மோடு இணக்கமாகவே இதுதான் பாடலுங்க. அதாவது மருவிய புகரில் சோமன் மாதம் ஓர் 20க்கும், அதாவது சுக்கிர திசையில சந்திர புத்தி 20 மாசம், கருதிய கர்மம் நாளில் வந்து கைகூடும் என்க, அதாவது நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய அமைப்புள்ள காலகட்டங்கள். அருகுரு மனையாலே அடர்வகை வந்து தீரும், மனைவியால் சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் வந்து தீர்ந்திடும். சருவிய இன்பமாத தம்மோடு இணக்கமாகுமே, அதாவது இணக்கமாகுமே அப்படிங்கிறது என்னன்னா, பெண்களுடைய நட்பு வட்டாரங்கள், பெண்களுடனான நட்பு வட்டாரங்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்டைய தமிழர்கள் இதற்காக கொடுக்கப்பட்டுள்ள பாடல். பொதுவாக இது எப்படி நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். ஆனா ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தையும் நம்ம பார்த்து அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். பொதுவாக பாத்தீங்கன்னா சுக்கிரனும் சந்திரனும், சுக்கிரன் இயற்கை சுபர், பௌர்ணமி சந்திரன் இயற்கை சுபர், வளர்பிறை சந்திரன் இயற்கை சுபர். இவங்க எல்லாமே நல்லதா பண்ணுவாங்க. ஆனா முடி இழந்த அமாவாசைக்கு அருகில் உள்ள சந்திரன் சுபரா இருக்க மாட்டார், அசுப காரியங்கள் செய்வார். அப்ப இதனுடைய பலன்கள் மாறும். எந்த இடத்துல இவங்க இருந்து தசா புத்தி நடத்துறாங்க, எந்த லக்கணம் எந்த ராசிக்கு இந்த தசா புத்தி நடக்கிறது அப்படிங்கறத நம்ம முழுமையா ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி தான் சொல்லணும். ஆனா இப்ப கொடுக்கப்பட்டுள்ள நம்ம பண்டைய தமிழர்களால் கொடுக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் கண்டிப்பா டச் ஆகும், உறுதியா நடக்கும். இத அந்தந்த கிரகங்களுடைய அமைவுகளை பார்த்து நம்ம உறுதி செஞ்சுக்கணும். இது கொடுத்திருக்கிற எல்லாமே நடக்குமா? கண்டிப்பா எல்லாமே நடக்காது. ஏதாவது ஒன்னா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். இந்த மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம அந்த தனிப்பட்ட ஜாதகருடைய அவருடைய ஜாதகத்தை மட்டும் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். நன்றி,
வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இனி முடிஞ்சளவு பதிவுகள் போட முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.